அர்ஜுன் ஐம் சாரி. எதுக்கு? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் டியூஷன் விஷயத்தில் முதல்ல ஓகே சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் மாமா கூட ரொம்ப யோசிச்சாரு. நான் தான் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சேன். சும்மா கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணி சீண்டி பார்க்கலான்னு நினைச்சேன். அதான் இவ்வளோ நேரம் இந்த ட்ராமா. ஐம் ரியலி சாரி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். 24 ஹவர்ஸ்ல எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. பூஜையில் உட்கார்றது அண்ட் போக அண்ட் எல்லாத்துக்கும் மேல உள்ள நடந்தது அவ்வளவும் ட்ராமா. இதையும் நீங்க டாலரேட் பண்ணிக்கிட்டீங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது எல்லாமே ஆதிக்காக தான் பண்ணீங்கன்னு தெரியும். அதுதான் இந்த டிராமாவை இதோட முடிச்சுக்கலான்னு. போதும். சி ஐ நோ நான் பண்ணது தப்புதான். இல்லைன்னு சொல்ல. நீ பேசாத. இத பாரு. பாருங்கறல. நான் இதுவரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உனக்காகத்தான். ஆதிக்காக இல்ல. எனக்காகவா? பாலாவை நீ தான் ஒத்துக்க வச்சேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் மாமா கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேனே. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா நேத்து ராத்திரியே பாலா ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. சோ நீங்க தெரிஞ்சதை இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்களா? வாக்கு கொடுத்துட்டேன். என்ன பண்றது? மத்தவங்க சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். பொண்ணால மட்டும்தான் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா? என்னாலே மெயின்டைன் பண்ண முடியும். புரிஞ்சுதா? எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலான்னு நினைச்சேன். பார்த்துட்டேன். உன்னால எனக்காக சிக்கன் எல்லாம் கை வைக்க முடியுதுன்னா நான் உனக்காக கை உடைச்சுக்க மாட்டேனா? போதும். Don't get back to your normal life. போதும். ஓ பரவாயில்ல. சிரிக்கிறீங்க, ஸ்வீட்டா இருக்கீங்க, நல்லா இருக்கு. இப்படியே இருங்க. இன்னைக்கு அரகண்ட் அர்ஜுன் எந்த வயலன்ஸும் இல்லாம பொலைட்டா சாந்தமா ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு. எங்களுக்கு இந்த அர்ஜுன் தான் வேணும். அதெல்லாம் முடியாது. நீ கொடுத்த 24 hours முடிஞ்சு போச்சு. Now back to arrogant Arjun.